வணக்கம் நண்பர்களே, இது நமது இந்து தமிழ் கலாச்சாரம். சாக்கிய நாயனாரின் வரலாற பத்தி தான். இவரை நம்ம சுந்தரர் வார்கொண்ட வனமுலையால் உமைபங்கன் கழலே மறவாது கல்லெறிந்த சாக்கியருக்கும் அடியேன்னு திருத்தொண்ட தொகையில புகழ்ந்து பாடியிருக்காரு. சாக்கிய நாயனார் திருசங்க மங்கைங்கிற ஊர்ல வேளாளர் மரபுல பிறந்தவரு. சாக்கியர் உலகில் உள்ள எல்லா உயிர்களிடத்திலும் பேரன்பு கொண்டவராய் இருந்தாரு. திருசங்க மங்கை காஞ்சிபுரத்துக்கு பக்கத்துல இருக்கு. இப்ப இந்த ஊர் கோனேரி குப்பம்னு அழைக்கப்படுது. இவர் இளைஞரா இருக்கும்போது அவருக்கு பிறப்பற்ற நிலையான இன்பத்தை தரக்கூடிய வீடு பேற்றினை அடையணுங்கிற ஆவல் அதிகரிக்க தொடங்குச்சு. அதனால அவரு காஞ்சிபுரம் போனாரு. அவருடைய காலத்துல சாக்கியர்கள் காஞ்சியிலையும் அதனுடைய சுற்றுப்புறங்களையும் அதிக அளவு வாழ்ந்தாங்க. காஞ்சியில பெரும் செல்வாக்கோட திகழ்ந்த பௌத்த சமயம்னு சொல்ற புத்த மத பாடசாலையில சேர்ந்தாரு. பௌத்த கருத்துக்களை உள்வாங்கிக்கிட்டு அந்த மதத்திலேயே சேர்ந்துகிட்டாரு. சாக்கியர்கள்னா பௌத்த மதத்தை பின்பற்றக்கூடியவங்க. காஞ்சிபுரம் போன சாக்கிய நாயனார் சாக்கிய மத நூல்களை கற்றதோட அவங்க தத்துவத்தின் வழி வகைகளையும் ஆராய்ந்தாரு. நாயனார் காஞ்சிபுரத்தில் உள்ள சாக்கியர்களுடன் பழகி தன்னுடைய உடை மற்றும் பாவனைகளை சாக்கியராவே மாத்திக்கிட்டாரு. சாக்கிய நூல்களை முழுவதுமா கற்றாலும் அவருக்கு நிலையான வீடு பேற்றினை அளிக்கும் மார்க்கம் சாக்கியம் இல்லைன்னு தோணுச்சு. அதனால பிற மதங்களோட நூல்களையும் கற்று தெரிஞ்சுக்கிட்டாரு. இறுதியா சைவ சமய நூல்களையும் கற்றாரு. தனது ஆய்வின் முடிவில பிறவி பெருங்கடலை கடக்க செய்யும் திருவருள் சிவனார் தான் உணர்ந்தாரு. சைவ சமயமே உண்மை சமயம், சிவனே மெய்ப்பொருள்ங்கிற உண்மைய உணர்ந்தாரு. அது முதல் சிவனிடத்தும் அவரது அடியார்களிடத்தும் பேரன்பு கொண்டாரு. அவர் வெளி தோற்றத்துல சாக்கியரா இருந்ததாலும் அங்க சாக்கியர்கள் அதிகமா வசித்து வந்த காரணத்தினாலையும் தன்னை பிறர் அறியாத வண்ணம் உள்ளத்துல சிவபெருமான வழிபட்டு வந்தாரு. நாள்தோறும் சிவலிங்கத்தை வழிபாடு செய்த பின்னாடிதான் சாப்பாடு சாப்பிடணும்ங்கிறத வழக்கமா வச்சிருந்தாரு. ஒரு நாள் நம்ம வெளிப்புற தோற்றத்துல சாக்கியர் வேடத்துல இருக்கோம். அதனால கோயிலுக்கு போய் எப்படி சிவலிங்கத்தை வழிபாடு செய்யறதுன்னு நினைச்சுக்கிட்டே நடந்துகிட்டு இருந்தாரு. அப்ப வெட்ட வெளியில வழிபாடும் எதுவும் செய்யாம சிவலிங்கம் ஒண்ணு இருக்கிறத பார்த்தாரு. அத பார்த்ததும் சாக்கிய நாயனாருக்கு மகிழ்ச்சி கரபுரண்டு ஓடுச்சு. யாரும் கேட்பாரற்று கிடக்கும் சிவலிங்கத்தை தாமே பூஜை செய்யலாம்னு நினைச்சாரு. சிவலிங்கத்தை சுத்தமான தண்ணீரால அபிஷேகம் பண்ணி வாசனை மலர்களால அலங்காரம் பண்ணி பூஜை செய்யணும்னு ஆசைப்பட்டாரு. ஆனா அது வெட்ட வெளி. அந்த இடத்துல நீரேது மலரேது, நல்ல மனம் மட்டும்தானே இருந்தது. சாக்கிய நாயனார் சிவபெருமான் மேல இருந்த அன்பின் மிகுதியால என்ன செய்யறோம்னு தெரியாம பக்கத்தில் இருந்த கற்களை எடுத்து அதையே மலரா நினைச்சு நமசிவாயங்கிற மந்திரத்தை உச்சரித்தபடி சிவலிங்கத்தின் மேல கற்களை எரிஞ்சு வழிபாடு நடத்தினாரு. அன்பிற்கு கட்டுப்பட்ட இறைவன் சாக்கிய நாயனார் கல் எறிந்தத அன்பு குழந்தையின் தல்கரம் பற்றி தழுவுவது போல மகிழ்ச்சி அடைஞ்சாரு. இல்லைனா சாக்கிய நாயனார் எறிந்த கல் திருக்கையிலையில உமாதேவியோட குழு வீட்டிருக்கும் எம்பெருமானின் திருவடி தாள்கள்ல பொன் மலரென விழுமா என்ன? சாக்கிய நாயனார் வழிபாடு முடிச்சு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டாரு. அன்று முழுவதும் சிவலிங்க தரிசனத்தை நினைச்சு நினைச்சு எல்லையில்லாத மகிழ்ச்சி அடைஞ்சாரு. கற்களால ஏன் சிவலிங்க திருமேனியில எரிஞ்சேன்னு நினைச்சாரு. சாக்கிய உருவத்துல இருக்கும் என்னால கோயிலுக்கு போக முடியாது. அதே சமயத்துல வெட்ட வெளியில இருக்கும் சிவபெருமான மலர்களால அர்ச்சிக்கவும் முடியாது. அதனாலதான் கற்களால சிவலிங்கத்து மேல எரிஞ்சு வழிபட்டேன். வெளியே இருந்து பாக்குறவங்களுக்கு நான் சிவலிங்க திருமேனிய வெறுப்பின் மிகுதியால கல்லால அடிச்சதாவே நினைப்பாங்க. எல்லாமே பரம்பொருளின் திருவருள்னு நினைச்சு உருகினாரு. மறுநாளும் வெட்ட வெளியில இருந்த சிவனார கல்லெறிஞ்சு வழிபட்டு அத நினைச்சு மகிழ்ச்சியோட வீட்டுக்கு போய் சாப்பிட்டாரு. இது மாதிரி நாள்தோறும் சிவபெருமான கற்களால வழிபட்டு உணவு சாப்பிடுறத தன்னோட கடமையா வச்சிருந்தாரு. ஒரு நாள் சிவ சிந்தனையில மூழ்கியபடி தன்னை மறந்து சிவ தரிசனம் செஞ்சிட்டோம்னு நினைச்சு நித்திய பூஜையான சிவலிங்கத்தை கற்களால் வழிபடும் முறைய மறந்து சாப்பிட உட்கார்ந்தாரு. திடீர்னு தான் அன்னைக்கு சிவ வழிபாடு செய்யலேன்னு நினைவு வந்தவரா சாக்கிய நாயனார் உள்ளம் பதறி போயிட்டாரு. எம்பெருமானி, இது என்ன சோதனை?
எவ்வளவு தவறான செயலை செஞ்சிட்டேன் பெருமானே, ஏழையின் பிழைய பொறுத்தருளுன்னு புலம்பிக்கிட்டே துள்ளி எழுந்து வெட்டவெளி சிவலிங்கத்துக்கிட்ட போனாரு. வழக்கம் போல அன்பின் மிகுதியால கற்களை எடுத்து அஞ்செழுத்து மந்திரத்தை ஓதி சிவலிங்கத்து மேல எரிஞ்சாரு. சாக்கிய நாயனாரின் உண்மையான அன்பை பார்த்து மகிழ்ந்த சிவபெருமான் சாக்கிய நாயனாருக்கு அருள் புரிய நினைச்சாரு. சிவபெருமான் உமாதேவியோட ரிஷப வாகனத்துல காட்சி கொடுத்தாரு. சிவபெருமானின் காண கிடைக்காத கோலத்தை கண்ட சாக்கிய நாயனார் 2 கைகளையும் தலைக்கு மேல குவிச்சு தரையில விழுந்து வணங்கினாரு. அப்போ இறைவன் சாக்கிய நாயனாருக்கு அவர் விரும்பிய நிலைத்த இன்பமான சிவபதத்தை தந்து தனது திருவடி நிழல்கள்ல சேர்த்துக்கிட்டாரு. சிவபெருமான வழிபட தூய அன்பும் உண்மையான பக்தியும் இருந்தா போதும்ங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக கல்லெறிந்து வழிபட்டு கைலாய பதவியை பெற்ற சாக்கிய நாயனாரின் குருபூஜை மார்கழி மாதம் பூராட நட்சத்திரத்துல எல்லா சிவன் கோயில்லையும் சிறப்பா கொண்டாடப்படுது. சாக்கிய நாயனார் வழிபட்ட வெட்டவேலி சிவலிங்கம் கோனேரி குப்பம்ங்கிற இடத்துல இருக்கு. சாக்கியரால கல்லெறியப்பட்ட சிவனார் வீரட்டானீஸ்வரர்னு அழைக்கப்படுறாரு. அவருக்கு எதிரே சாக்கிய நாயனார் திருமேனி கையில கல்லோட இருக்காரு. வீரட்டானேஸ்வரர் திருமேனியில சாக்கியர் கல்லால எரிந்ததால ஏற்பட்ட வடுவும் தெரியுது. சாக்கிய நாயனார் அவதார தலமும் முக்தி தலமும் காஞ்சிக்கு அருகில் உள்ள கோனேரி குப்பம்தான். இதோட இவரோட வரலாறு முடியுது. நாம அடுத்து பார்க்க போற நாயன்மார் யாருன்னா, வேள்விகள் பல செய்து அடியார் தொண்டிலும் சிறந்து விளங்கிய சிறப்புலி நாயனாரின் வரலாற பத்தி தான். மேலும் இது போன்ற ஆன்மீக கதைகளுக்கு நமது இந்து கலாச்சாரம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் அண்ட் ஷேர் செய்யுங்கள்.